பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வார்த்தையை அறிவிக்க வந்தவர்களை, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர்களை துன்பப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை கொலை செய்தவர்களை குறித்து. கூலின்னு போட்டிருக்கே அப்படின்னா அதான் அவங்களுடைய கூலி. இதுதான் இவங்க திருப்பி செலுத்த வேண்டிய கூலி. யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, கொலை செய்தவர்கள் அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கூலி. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாங்க. ஐஸ்வர்யவான்கள்ட்டையும் வந்தாங்க, எல்லா இடத்துலையும் போனாங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இயேசுவை பற்றி சொன்னாங்க, மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க, மீட்கப்படுங்கன்னு சொன்னாங்க, பாவ மன்னிப்பு பெறுங்கன்னு சொன்னாங்க. இயேசு ஒருவர் தான் தெய்வம்னு சொன்னாங்க, அவர் தான் பரலோகத்துக்கான வழின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி கடைசியில் கொலை செய்தார்கள். அவர்கள் இரத்தம் சிந்த சிந்த கொலை செய்தார்கள். அந்த கூலி, அந்த இறப்பின் கூலி, அந்த இரத்த சாட்சியின் கூலி திருப்பி இவங்க செலுத்தணும். யாரெல்லாம் இதை செய்தார்களோ அவங்க திரும்பி இதை செலுத்தணும். அதான் இப்படி ரத்தம் சிந்தி மரித்தவங்க போய் கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, பரலோகத்தில் கேட்குறாங்க, எங்களை இப்படி ரத்தம் சிந்த கொன்று போட்டார்களே, எங்களை காயப்படுத்தினார்களே, எங்களை துன்பப்படுத்தினார்களே, இது உங்களுக்கு கேட்கலையா? இதுக்கு நீங்கள் பதில் செய்ய மாட்டீங்களா? அவங்கள நீங்கள் இப்படியே சும்மாவே விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சும்மா விட மாட்டேன், அதற்கான பதிலை அவங்க பெற்றே ஆகணும், பெற பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கூலியையும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே, பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதின்மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாயிருக்கும். நம்ம ஒருத்தருக்கு கூலி பேசி வேலைக்கு அமர்த்துகிறோம். கூலி பேசும்போதே சரியானபடி நாம் கூலி பேசணும். கூலினா சம்பளம். சம்பளம் பேசும்போது நம்ம சரியானபடி சம்பளத்தை பேசிட்டு அவங்கள வேலைக்கு அமர்த்தணும். சரி, வேலைக்கு அமர்த்திட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த சம்பளத்தை அவங்க அந்த வேலை முடிஞ்சு போகும்போது அவங்க கையில் கொடுத்துடணும். அதை விட்டுட்டு, இல்லை நாளைக்கு வாங்கிக்குங்க, இல்லை அடுத்த நாள் வாங்கிக்குங்க, இல்லைன்னா அப்புறம் தரேன், இல்லைன்னா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நான் மீதி அப்புறம் தரேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை வச்சு தான் அவங்க சாப்பிட்ணும், அதை வச்சு தான் அவங்க வாழணும். ஒவ்வொரு நாளும் அவங்க பெறுகிற சம்பளத்தை வைத்து தான் அவங்க அன்றாட தேவைகளை சந்தித்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நீ அவங்களுடைய கூலியை பிடித்து வைத்து கொண்டால் அது உனக்கு பாவமாகும். இதுபோல
நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டக்கூடாது. அதுவும் ஒரு விதமான கூலி தான். அந்த கூலிக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். திக்கற்ற பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் அந்நிய பிள்ளைக்கு ஒரு மாதிரியும். அதாவது என்ன அப்படின்னா, பாரபட்சம் பார்க்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த கூலிக்கானது நீ கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பிறரை கொள்ளையிடக்கூடாது. தான் கம்பெனி வளரணும், தான் வளரணும், தான் குடும்பம் வளரணும்னு சொல்லி ஒரு வேலை செய்கிற ஒரு கூலி ஆளை கொள்ளையிடக்கூடாது. இன்னைக்கு அப்படி தான் அநேகர் கொள்ளையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களை கொள்ளையிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் கொள்ளையிடக்கூடாது. கார்ப்பரேட் கம்பெனிலாம் அதான் பண்ணிகிட்ருக்கு. மக்களிடத்தில் நல்ல வேலையை வாங்கிக்குது, அவங்களுடைய ஒட்டுமொத்த சத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு சொற்ப பணத்தை சம்பளம்னு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிடுது. கார்ப்பரேட் கம்பெனி தான் எப்படின்னா, கார்ப்பரேட் கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தாங்கள் சுகபோகமாய் வாழணும்னு சொல்லி, தாங்கள் சம்பூர்ணமாய் வாழணும்னு சொல்லி, தாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி, தங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, தங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களை கொள்ளையிடுகிறவர்கள், ஒடுக்கிறவர்கள். கொள்ளையிடுகிறதுனா என்ன அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பை கொள்ளையிடுறாங்க, அதற்கான கூலியை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இவங்க முன்னேறினா போதும், அவங்க என்றைக்குமே வேலைக்காரங்களாக தான் இருக்கணும், கூலிக்காரங்களாக தான் இருக்கணும். அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்களும் கூலிக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது மாதிரி நான் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் கூலிக்கு நாம் பதில் கொடுத்தே ஆகணும். நாம் ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது. அது ஆண்டவர் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்குரிய பலனுடன் நான் வருகிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் சாட்சி, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அநியாயமாய் ஒருத்தருடைய கூலியை அபகரித்து வைத்தால் அதற்கான பதில் மிக பயங்கரமாக இருக்கும். அந்த பதிலை நம்மிடத்திலே ஆண்டவர் கேட்காமல் ஒரு நாளும் விட மாட்டார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.